விஜய் வந்துட்டாரு கூட்டம் கூடுது, விஜய் வந்துட்டாரு கூட்டம் கூடுது, நாங்கள் தான் அடுத்த சிஎம். எப்பா முதல்ல நீங்கள் சிஎம் ஆகணும்ப்பா உண்மையிலே. ஏன்னா நீங்கள் வந்து 234 தொகுதியிலையும் நீங்கள் ஜெயிச்சு கண்டிப்பாக விஜயை வந்து சிஎம் ஆக்கிடணும். அதுக்கப்புறம்னாச்சும் அவர் என்ன பண்ணுறாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா பெரிய பிம்பமாக இருக்குது. அவரு பண்ணிவிடுவார், இவர் பண்ணிவிடுவார். ஏன்னா தங்க வைக்கிற வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு ஏறுது. 5 வருஷத்துக்கு என்ன ரேட் ஆக போகுதுமோ தெரியல. புரியுதா இல்லையா? அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இவர்கிட்ட கிடையாது, ஃபாரின்லேருந்து தான் வந்தாகணும். இந்த ஈரான் எதுவும் சண்டை போட்டு கிடக்கிறாங்க, ரேட்டு ஏறுதுங்கிறாங்க. உண்மையிலே விஜய் ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த பிரச்சனைக்கு மோடிக்கு எதிர்த்து பேசுகிறாரு, இல்லை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் தெரிஞ்சு போயிடும் மோடி எந்த அளவுக்கு எதுக்குறாருங்கன்ட்டு. ஜெயிக்காட்டி எப்படி எதுக்குறாரு, ஜெயிச்சா எப்படி எதுக்குறாரு, இந்த கட்சி தோத்தா இருக்குமா? உண்மையிலே விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் லாபம். நம்ம விஜய் கூட மீசை இல்லாமல் வலிச்ச மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார்ல, அவருக்கு தான் லாபம். ஏன்னா விஜய்கிட்ட 3 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காராம். என்ன எல்லார்ட்டையும் 3 கோடி இல்லை 30 கோடி ரூபா ஆட்டையை போட்டு கடத்தை கொடுத்துட்டு இவரும் ஜம்முன்னு செட்டில் ஆகிடாரு. வேறு யாருக்கும் லாபம் கிடையாது. எல்லாம் அவன் காசை கொடுத்து விட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு விஜய் போட்ட வீட்டில் வச்சுக்கிட்டு தெய்வமாக வச்சு கும்பிட வேண்டியதான்.